இப்போ இந்த வீடியோ பார்க்குற வீடியோ கீழே கமெண்ட்ஸ் இவன் என்ன கிழிச்சிட்டான்னு இவ்வளோ பில்டப் பண்ணுறானுங்க, இதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்குறேன் அப்படின்னு. அதுதான் சார், அதெல்லாம் யோசிக்காதீங்க, நார்மலாக எக்ஸ்பிரஷன்லாம் போய் பாருங்க. இதை கவுண்ட் போட்டு சார் லைட் ஆஃப் பண்ணலாம். நீங்கள் ஜோதி சார் ஜோதிலாம் வெளியே போனால் போடா. விஜய் பப்புவை நம்ம ஹீரோவா களம் இறக்கலாம் அப்படிங்கிறது உங்க ரெண்டு பேர்ல யாரோட ஐடியா? அவர் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே சிஎஸ்கே அப்படின்னுவேன். அப்படின்னா சின்ன சிவகார்த்திகேயன் தான். ஓ அப்படியா விஷயம். நீங்கள் நாங்கள் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க நீங்களும் கலாய்ப்பீங்க. துப்பாக்கி பிடிங்க சார்னு சொல்லி நீங்களே வாங்கி கொடுப்பீங்க. ஐயோ வேணா அக்செப்ட் பண்ண மாட்டான், ஏன் கத்த மாட்டான். என்ன ஃபர்ஸ்ட் படமாச்சு, இந்த ஆள் வேற ஆல்ரெடி பண்ணியிருக்கானே, இந்த ஆளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த ஆளுக்கு ஒரு ஆல்ரெடி பேர் இருக்கு, இந்த ஆள் போனா இப்போ போஸ்ட் ஓடி போயிடுவான்றக்காக சார் சொல்றதை கேளுங்க சார் அப்படின்னு வெளியே போய் அவன் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்னு. உண்மையா ஒரு எனக்கு கிடைச்ச ஹீரோ ஒரு பெரிய வரம் தான். எனக்கு ஒரு டவுட். திரும்பி உட்காந்துக்குவா, இப்போதான் இவர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மூஞ்சிக்கு வந்து முன்னாடி புகழா பிடிக்காது. மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் பாசிட்டிவா போயிட்டு இருக்கனால இது டாஸ்க் இல்ல, சாரோட ஆசை. இது கருமமா? ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு கியூ கொடுப்பேன், நீங்க ப்ரொடியூசரை பத்தி பாசிட்டிவா சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும், அதே மாதிரி டைரக்டர் பத்தி பாசிட்டிவா சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும். இல்லடா, கதை நல்லா பண்ணுவான், ரைட்டிங் நல்லா எழுதுவான், ஆனா எனக்கு காசு கேட்டா நிறைய காசு கேட்பான். ரைட்டிங் இன்னும் 10 படம் பண்ண மாதிரி காசு கேட்பான். ஐயோ பாசிட்டிவா, ஐயோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிட்டு இருக்கேன். ஐயோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், கிரேட். ஸோ மை டியர் டோலி படம் வந்துட்டு February 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. இது இவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் ஸ்டோரியில ஹீரோவா பார்க்கறது எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ படம் எப்படி வந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி மை டியர் டாலி ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு லவ் படமா இருக்கும். ஸோ நம்ம எல்லா லைஃப்லயும் லவ் இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஒரு லவ் படமா இந்த படம் இருக்கும். லவ் யூஷுவல் தான், சொல்ற டெம்ப்ளேட் தான் வேற வேற. அதுல இந்த மாதிரி இதுல ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சு. ஏன், என்ன பயம்? பயம்ன்றதை தாண்டி நமக்கு ஒரு பொறுப்பு தானே. இப்போ நம்ம ஒரு ஃபுல் படத்தை ஒரு 2 மணி நேரம் ஒரு ஷோ நம்ம ஹோஸ்ட் பண்றது ஒரு 1/2 hour ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஷோவில் ஹோஸ்ட் பண்ணும்போது என்ன வேலை, நம்ம சொல்லிட்டே போயிடுவோம், அடுத்த வந்துருவாங்க. ஹோஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் ஒரு 2 hours 2.5 hours நம்ம ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணோம். அதுவும் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது, 2 பேர் மட்டும்தான். மோஸ்ட்லி சுற்றி கேமரா எங்கே வரும்னா 360ல எங்களை மட்டும்தான் வரும். ஸோ அப்படின்னும் போது ஒரு மனசுக்குள்ள ஒரு பக்குன்னு ஓகே இதில் கரெக்டாக பண்ணிடணுன்ற ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு பயம். இப்போ என்ன ஆக்சுவல் பயம்னா, இந்த எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இந்த நமக்கு வந்து கல்யாணம்லாம் ஆகிடும், நமக்கு ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தை வந்துருமா வந்துடாதா, குழந்தை கரெக்டாக வந்துடும், குழந்தை கை இருக்குமா கால் இருக்குமா, குழந்தைக்கு அறிவு இருக்குமா என்ன இருக்குமா, அப்படி எவ்வளோ மண்டக்குள்ள ஓடும். ஃபஸ்ட்டு குழந்தை எப்போ வந்துடும் தெரியலையே, அந்த மாதிரி மனசுக்குள்ளே இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னா, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி எப்படி எனக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் அப்போ ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில் இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு பயம் அதோட ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. என்ன எனக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, நான் வந்து நான் சொல்றது எனக்கு சார்ந்தவங்க சொல்றதான் தாண்டி ஆடியன்ஸா பார்த்துட்டு சொல்லும் போது தான் ஐ ஃபீல் லைக் ஓகே அப்படின்னு இருக்கும். அதனால இப்போ இருக்க டென்ஷன் ஃபுல்லாவே எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி. எக்ஸாம்ல கூட ஈஸிங்க, ஃபெயில் ஆனா அடுத்து போயிடலாம். நீங்க பிரசவத்துல ஃபெயில் ஆகவே முடியாது, அடுத்த குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே ஐ மீன் எல்லாருமே இப்படி தான் இருக்கும். சார்ல சில் ஆக்சுவலி சொன்ன மாதிரி சார் வந்து சில் டைப். ஏன் அவர் நிறைய குழந்தை பெத்துட்டாரா? ஏங்க இவ்வளவு சில் இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப வந்து அவர் ஹீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோஆபரேட்டிவான டைப், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ செட்டில் இப்போ உங்கள்கிட்ட எப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் செட்லையும் ஜாலியாக இருப்பார். பட் அவருடைய ஒர்க்கில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஆனஸ்டாகவும் இருப்பார். அவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஷாட் வந்து அந்த கேமரா ரோல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவரோட டைலாக் பேசி முடிச்சிருப்பார். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் மாதிரி அவரோட வேலையை முடிச்சிடுவார். இதில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு அந்த டைம் வரும். அப்ப ஹீரோயினுக்கு டைம் ஆச்சா? அது சார்ட்ட கேளுங்க. இது இந்த பட்டன் இதுதான் ஹேண்டில் பண்ண பட்டன். இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த வைப் தான். இப்ப இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தா நம்ம ஷூட்டிங் பார்க்க சொல்லவே நமக்கு தோணாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டிப்பா சூப்பர் கிரேட். ஸோ உங்க 3 பேருமே ரொம்ப டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ அந்த ஒரு இதே இல்ல, 3 பேர் ஏதோ செம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செம வைபா இருக்கீங்க. அப்படிதான் இருக்கீங்க. 6 மணிக்கு மேல சாப்பாடு சொல்லுவேன். நான் சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுறது. சாரோட ஆஃபீஸ் எப்படின்னா, நீங்க எம்ஜிஆர் ஆஃபீஸ்க்கு போற மாதிரி நீங்க வரதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி சாப்பாடு அங்கே ரெடியா இருக்கும். நீங்க எப்போ நீங்க லொகேஷன் அனுப்புறேன், நீங்க எப்போ நீங்க போறீங்களோ சார் வரேன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அங்கே ரெடியா இருக்கும். அந்த மாதிரி சார் நீ நல்லா சாப்பிடுப்பான்னு சொல்லி அந்த மனசு நல்ல மனசு. அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு சில்லா வைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராலாம் இருக்காது. ஸோ ஜாலியா. சரி ஓகே, விஜய் பப்புவை நம்ம ஹீரோவா களம் இறக்கலாம் அப்படிங்கிறது உங்க 2 பேர்ல யாரோட ஐடியா? விஜய் பப்புவை களமிறக்கலாங்கிறது அவரோட ஐடியா.
களம் இறக்குனதுக்கு அப்புறமா விஜய் பப்பு இந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை நம்பி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சது என்னோட ஐடியா. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் மேட்ச். அதாப்பட்டது ஸ்க்ரீனில் எல்லாருமே அவரை வந்து நீங்கள் ஒரு ஆங்கராக பார்த்துருப்பீங்க, திருச்சிற்றம்பலத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துருப்பாருங்க. ரைட் ஃப்ரம் பிகினிங் அவரை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே சிஎஸ்கே அப்படின்னுவேன். அப்படின்னா சின்ன சிவகார்த்திகேயன் தான். இன்று முதல் விஜய் பப்பு சிஎஸ்கே என்று அழைக்கப்படுவார். ஏன் அவரை சிஎஸ்கே நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்கே டீமுக்கு எப்படி தோனி வந்து ஒரு கேப்டனோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நீங்கள் என்ன வேணால் அவரை சொல்லலாம். அவரோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களே கேமரா ஆஃப் பண்ணிட்டு சார் போதும் சார் நான் கூட கேமரா ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கூட நடிச்சிட்டு இருப்பாரு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஷார்ட் நம்மளுக்கு டைரக்டருக்கே வந்து சார் போதும் சார் அப்படின்னா கூட இல்லை அரவிந்த் அதில் லெட் மீ கோ ஒன் மோர் அப்படின்னு. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து இஸ் 100% டெடிகேட். அது அவர் இருக்கிறாருன்னு இல்லை, அவர் இல்லைன்னா கூட நான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. இதில் வந்து அவர் பின்னி எடுத்துருக்கிற விஷயமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90s பையனாக நடிச்சிருப்பாருங்க. அந்த 90s பையன் ஒரு அப்பாவியான ஒரு 90s பையன் கிட்ட ஒரு கொஞ்சம் அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு 2K கிட், இப்போ உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் நீங்கள் அட்டகாசம் பண்ணலையா அந்த மாதிரி ஒரு 2K கிட் கிடைச்சா அந்த லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும்ன்றது தான் மை டியர் டார்லிங். அதில் வந்து டு தி எக்ஸ்ட்ரீம் காமெடியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இன்னோசன்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவர் பின்னி எடுத்திருப்பார். அதான் நான் சொல்லிட்டேனே, அவர் ஒரே வார்த்தையில் அவர் ஒரு சின்ன சிஎஸ்கே தான். ஐயோ பயமா இருக்கே, பயமா இருக்கு. எனக்கு புரியல, 2 பேரும் மாத்தி மாத்தி உங்க புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. நடக்குது அதுல வந்து அதுல 100% வந்து அது ட்ரூ தான். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம பேசும்போது ப்ரொமோஷனுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ நம்ம பட்ஜெட் பேசக்குள்ளே நம்ம அதை பற்றி பேசிட்டு தான் இறங்குவோம். ப்ரொமோஷனுக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொடியூசர் சார் அவுட்டை பார்த்துட்டு கிட்டத்தட்ட படம் எடுத்ததோட டபுள் தி காஸ்ட் ப்ரொமோஷன் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு படம்ன்றது இட்ஸ் நாட் ஒரு பர்சனுடைய விஷயம் கிடையாது. ஸோ ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு லைட் ஆப்ரேட் பண்ணுற லைட்மேன்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, டேரக்டர்லேருந்து, ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய கடைகோடி ஊழியர் வரைக்கும் எல்லாருடைய ஒர்க்கு. ஸோ இதில் நம்மளுடைய ரொம்ப ரோல் பிளே வந்து ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய கட்டங்களில் ஒன்ஸ் நம்ம அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நமக்கு ரொம்ப தேவை வந்து ஆர்டிஸ்டோட சப்போர்ட்டும் டேரக்டரோட சப்போர்ட். அந்த வகையில் வந்து உண்மையாக வந்து ஹீரோ சாரும் டேரக்டர் சாரும் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஃபஸ்ட் டைம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அப்போ சொல்லுவார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய கைட் பண்ணியிருக்காரு. சார் இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், ஸோ நம்ம இப்படி கொண்டு போகலான்னு. அந்த மாதிரி வந்து அவரை மாதிரியே நான் இந்த இன்டர்வியூ வாயிலாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற டீம் மெம்பர்ஸும் அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜெட்டிக்காக சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை ஒருத்தர் ஆர்கானிக்காக பண்ணும்போது ஸோ அடுத்தவங்களுடைய ரோல் பிளேவோ அடுத்தவங்களுடைய இந்த மாதிரி சப்போர்ட்டுகளோ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலையுமே ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாமல் கூட நடித்த ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே அதை அவங்க படமாக எடுத்துகிட்டு ஓடினாங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 பேரை ரீச் பண்ண முடியுன்ற ஒரு இடத்துல நம்மளால் வந்து ஒரு 1000 பேரை ரீச் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எல்லாருமே பண்ணணுன்றது என்னுடைய ஒரு கொஞ்சம் செல்ஃபாக அவங்களும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறது பெட்டர். ஏன் இப்போ நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்டரில் வருவோமா, நம்ம ப்ரமோஷன் கூட மாட்டாங்களான்னு இருப்போம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, ஓ படமா, ஓ ப்ரமோஷனா, இது ஏன் நம்ம ஜாலியாக சொல்லிடுறோன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல போய் நிற்கும்ன்றது தெரியாது. விஜய் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது கூட நடித்த ஹீரோயின் இப்போ வரைக்கும் வந்து விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் தான். அவர் இன்னைக்கு தளபதியா நாளைக்கு என்னவா இவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோயின் ஒன்று இருக்கும்ல. ஸோ ஹீரோ நாட் ஓன்லி ஐம் நாட் சேயிங் ஹீரோயின், எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா எல்லாரும் கை தட்டும் போது தான் சவுண்டு வரும். ஒரு கையில் ஆட்டினா காற்று மட்டும் தான் வரும். மாதிரி எல்லாருடைய இன்புட் இருக்கும் போது தான். இப்போ இந்த படம் தான் ஹிஸ்ட்ரியாவே இந்த பையனுக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர். இப்போ நான் 2 படம் பண்ணிட்டேன், நான் அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்டாக இருக்கேன், இந்த படம் என்ன ஓகே. பட் ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் சொல்லுவேன், டே ஒரு ஃபர்ஸ்ட் படம் பொறுப்பு, நீ அடுத்து நீ அட்லி ஆகு, சங்கர் ஆகு, யாரா வேணா ஆகு, பட் ஃபர்ஸ்ட் படம் தான் உன்னுடைய மைல் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் படத்தை உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துரு, அதுக்கப்புறம் பாருன்னு சொல்லி ரொம்ப நான் சொல்லிட்டே இருக்க விஷயம் அது. அவங்க 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பல் மாதிரி. ஆமா, ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி. அதே மாதிரி சண்டை போட்டாலும் நான் பஞ்சாயத்துன்னு சொல்லி போனது போனதில்லை. பஞ்சாயத்து போற அளவுக்கு ஒன்றும் சண்டை இருக்காதுங்க. சும்மா ஒரு இப்போ எப்படி இப்போ பேசிட்டு இருக்காரு, இப்போ ஹீரோ இருக்கிறக்குள்ள அவர் ஒரு சின்ன விஷயம் சார் சொன்ன மாதிரி, ஹீரோ சார் வந்துட்டாரா, ஹீரோ போனதுக்கப்புறம் எங்க சார் பண்ணக்கூடிய அது தெரிஞ்சுதான், அது வேற வழி இல்ல. கட்டின பொண்டாட்டி அமைஞ்சிருச்சு, என் முத பொண்டாட்டி இப்படிதான் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? பொண்டாட்டி அவர் புருஷன். ஐயோ நான் சொல்றேன்,
எங்க நான் ஸ்ட்ரைட்டுங்க. நான் வந்து செத்தாலும் ஒரு பொண்ணை தான் பாப்பேன் வெளியே. சாக போறேன் கடைசி டைம்ல ஒரு பையன் பா அப்படின்னா கூட சாவ கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ற வரேன். அதனால நான் ஸ்ட்ரைட். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கண்டிப்பா வந்துரும் ஒரு 4 மாசத்துல 2 மாசத்துல. அதனால இவனும் வேற தான். அதனால அப்படிலாம் கணக்கப்படாதீங்க. அடிச்சுப்போம். இவன் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டான், ஏன் கத்த மாட்டான். என்ன ஃபர்ஸ்ட் படமாச்சே, இந்த ஆள் வேற ஆல்ரெடி பண்ணிருக்கானே, இந்த ஆளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த ஆளுக்கு ஒரு ஆல்ரெடி பேர் இருக்கு, இந்த ஆள் போனா கோஸ்ட் ஓடி போயிடுவான்றக்காக சார் சொல்றத கேளுங்க சார் அப்படின்னு வெளியே போய் அவன் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்னுவான். கத்தின்னு இருக்க வெளியே சவுண்டு சார் அந்த பையன் பாருங்க சார் பார்க்கிங் பைக் ஸ்டாண்ட் போய் வேணா விடுவானா சார், ஸ்டாண்டு போலாம் என்ன சார் கீழே விழுந்துடல அப்படின்னுவான். எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இல்ல இந்த சொல்லுவார்ல ஏமாத்துறது ஒரு சிறப்புனா ஏமாத்த விட்டு வேடிக்கை பார்க்கறது இருக்குல்ல, அதை விட சிறப்புனா ஏமாத்திட்டு வேடிக்கை பார்ப்பேன். அதனால பட் எனக்கு வேலை. அதனால நாங்களாம் என்னன்னா நாங்கள் விளையாட்டா பேசுகிறோம், சண்டை போடுறோம், ஏதோ ஒன்று. இந்த போன ஃபெப்புக்கு அப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சு நான் இந்த வார்த்தை சொல்லலன்னு கேளுங்க, இந்த படம் தியேட்டரில் வரக்கூடிய படம் நான் சொன்னேன். இது எவன் சொல்லியிருப்பான்னு தெரியாது. இவன் கதை கதை கேட்டவங்களோ இவன் ஃப்ரெண்டாக சொன்ன ஃப்ரெண்ட்லியோ யாரோனா சொல்லியிருட்டோம், எவனுமே சொல்லியிருக்க மாட்டான். நான் சொன்ன ஒரே வார்த்தை, டே இந்த படம் தியேட்டருக்கு வரக்கூடிய படம். அப்போ நம்பலை இவன், இன்னைக்கு அது நடந்துருச்சு, கடவுள் கொடுத்துட்டாரு. தட்ஸ் இட். நம்ம வேர்டு என்னைக்கா இருந்தாலும் நம்ம கொடுக்குற வேர்டுக்கு அதுக்கு பெரிய பவர் இருக்கு. நம்ம என்ன ஆத்மார்த்தமாக கொடுக்குறோம்ல தான் இருக்கு. சூப்பர், பயங்கரம். கண்டிப்பா. இப்போ வந்துட்டு இவரை வந்துட்டு நீங்க ரொமான்ஸ்லாம் பண்ண வச்சிங்களா படத்துல? எப்படி வந்துட்டு காதல் சொல்லுவான் அவரே பண்ணிட்டாரு, என்டர்டெய்னரா பாத்துறோம், பட் லவ் ஃபேஸ் இருந்தது நாங்க பாத்துட்டோம். நான் பண்ண வைக்கலீங்க, அவரே பண்ணிட்டாரு. நல்ல கண்டென்ட் ஆக்சுவலா உண்மையிலே ரொமான்ஸ் சீன்லாம் அவரே பண்ணுவாரா? ரொமான்ஸ் சீனே இல்லங்க, சும்மா போடாங்கறீங்க. ரொமான்ஸ் சீன் இல்லையா? இல்ல, மேரேஜ் ஆஃப்டர் லவ். ரொமான்ஸ்னா என்ன சொல்றது, அந்த நம்ம ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கலாம். ரொமான்ஸ்னா என்னோட ஐடியா இது ரொமான்ஸ் இல்ல. சார் ஐடியா வேற. சாரோட ஐடியா நீங்க ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல எடுத்து பார்த்தாலே அந்த டைட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா டைட்டில் என்னப்பா அந்த படம் பாத்தீங்களா இல்லையா? டைட்டிலே ஒரு மாதிரி புர்ருன்னு இருக்கும். ஏன்னா அது டம்லைன் பார்த்த உடனே உள்ள வந்துடணும் அப்படின்னு இருப்பான். அவனை கொண்டு போய் நீங்க படம் பண்ணும்போது டே மீட்ரு அம்மா பாப்பாங்க அந்த படத்தை அப்படின்ற மாதிரி. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா சார், நாங்க 2 பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா நீங்க மொரட்ட சிங்கிளா இருப்பாரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனோட பயங்கரமா டேக் கேர் பண்ணிருப்பாரு. அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா. இப்போ அதை பார்த்து நானே சார் ஒரு நாள் கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. சார் என்ன சார் ஏற்கனவே ஏதாவது அனுபவம் உண்டா அப்படின்னு. சார் நீங்க வேற சார், ஒரு நடிப்புக்காக சார் ஒரு கல்யாணமே அவ்வளோ சரி. ஆனா அவ்வளோ தத்ரூபமா சொல்லியிருப்பாருங்க தன்னுடைய இந்த படத்துல. இந்த லவ்வை வந்து சும்மா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பிரியாணியில் நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட பிரெட் அல்வா சாப்பிட்டா செமையாக இருக்கும்னு வாங்க, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஆனால் இவர் பிரியாணி பிரெட் அல்வா கூட வந்து ஒரு பீர் பாட்டிலும் சேர்த்து வச்சுருங்க, அமிர்தமாக இருக்கும் சார்ன்ற மாதிரி அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த 2K லவ் ஸ்டோரின்னு இப்போ நிறைய படங்கள் வந்துடுச்சு. ஆனால் 90s vs 2K வார் எப்படி இருக்கும், அதில் வந்து களமிறங்கி நம்ம ஆள் அடிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பால் வந்து ஸ்டேடியத்தை விட்டு காணாமல் போயிருக்குது. சிஎஸ்கேல தோனி அடிச்சு பால் கிடைச்சதுக்கு நம்ம பட்டம் நம்மால் அடிச்ச பேட்டிங்ல. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ இப்படி புகழ்ந்து நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு மாதிரி ஷையா இருக்குங்க. சார் வந்து பால கூட கொடுத்தா சார் பேட் இது பால் இது உங்க இஷ்டம், நீங்க எப்ப அடிக்கிறீங்களோ அடிச்சுங்க. அது நமக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம். ஆஃப் கோர்ஸ். ஏன்னா நம்மால் அடிக்கிற பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் இல்ல, இருக்கிற எல்லா பாலுமே அவுட் ஆஃப் பவுண்டரி. நாங்கள போய் தேடிட்டு வரதுக்கு முடியாம வாங்கிட்டு வந்து ஸ்டாக்காக வச்சிருப்போம். எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிற திருமலைன்னு, அவரை கூப்பிட்டு தம்பி நீ ஒரு 500 பால் வாங்கிட்டு வந்து எப்படி நம்மால் அடிச்சாருன்னா எல்லாமே ஃபுல்லா வந்து உங்களுக்கு அவே ஃப்ரம் தி ஸ்டேடியம் தான், வித்தின் தி ஸ்டேடியம் கூட கிடையாது, அவே ஃப்ரம் தி ஸ்டேடியம். ஏன்னா ஏன் அதை சொல்றேன்னா டெடிகேஷன் இஸ் மஸ்ட்டுங்க. எந்த வேலையா இருக்கட்டும், ஒரு டைரக்டரா அவரோட கடமை அவர் கரெக்டாக செஞ்சிருப்பாரு. பட் ஒரு ஆக்டரா ஆக்டிங் ப்ளஸ் டைரக்ஷனையும் அவர் டேக் கேர் பண்ணி சில இடங்களில் சொல்லி தருவார். அதாப்பட்டது சில ஹீரோஸ் கோவப்படுவாங்க. இப்போ நான் நிறைய செட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து நான் படம் தோ ஐ டிடன்ட் ஹேவ் மச் எக்ஸ்பீரியன்ஸு, படங்கள் எடுக்கக்கூடிய செட்ஸில் பார்த்துருக்கோம். ஷார்ட் சரியில்லைனா கோவம் வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அவருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லைன்னா அவராகவே ஒரு தான் ஹீரோன்றதை மறந்து மறுபடியும் வந்து கேமரா பின்னாடி போய் கோவம் வந்தால் வெளியே போய் கோவப்பட்டு வா, நான் ஆக்ஷன் முடிச்சு என் ஃபிலிமை முடிச்சுக்கிறேன், இந்த சீனை முடிக்கிறேன், நீ கிளம்ப அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா அது என்னதுன்னா எண்ட் ஆஃப் த தாண்டி எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ஒரு இடத்துல ஷோகேஸ் ஆகி இருக்கும் போது டைரக்டட் பை அரவிந்த் ராஜ் தான், ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை அரவிந்த் ராஜ் தான், ப்ரொடியூஸ்டு பை சார் தான். ஸோ நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது இதுக்கான பழி எல்லாமே தான் வரும். இப்போ நீங்கள் நெகட்டிவாக போச்சுன்றது வேற, பாசிட்டிவாக போச்சுன்றது வேற. பட் எண்ட் ஆஃப் தி டே யார் ரீசன்? இவர் வந்து ஒரு 100 படம் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் படம், இவர் ஒரு 1000 படம் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் படம், நான் 1000 படம் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் படம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு என்றைக்குமே நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா இல்லை. இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குற வீடியோ கீழே கமெண்ட்ஸ், இவன் என்ன கிழிச்சிட்டான்னு இவ்வளோ பில்டப் பண்ணுறானுங்க, இதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்குறேன் அப்படின்னு. அதுதான் சார்
அவ்வளோலாம் யோசிக்காதீங்க, நார்மலாக எக்ஸ்பிரஷன்லாம் போய் பாருங்க, அவங்களுக்கு அந்த பதில். ஓகே ஓகே சார். இப்போ வந்துட்டு ஆஸ் லைக் ப்ரொடியூசரா இப்போ வந்துட்டு நான் உங்கள்ட்ட இந்த கேள்வி என்ன கேட்குறேன்னா, ஏன் இவ்வளோ குண்டா இருக்கீங்கன்னா ஓகே சார், இப்போ வந்துட்டு படங்கள் நம்ம வந்து நிறைய படங்கள் வருது, இந்த மாதிரி நம்ம சின்ன படங்களே நம்ம ப்ரோமோட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரீரிலீஸை தாண்டி மறுபடியும் ரீரிலீஸ்லாம் இப்போ பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு சின்ன படங்கள் வரதை எந்த அளவுக்கு பாதிக்குது நீங்க நினைக்கிறீங்க? மேடம், பாதிப்புங்கிறது நம்ம அப்படி சொல்ல முடியாது மேடம். அதாகப்பட்டது ஒவ்வொரு கடையிலுமே வியாபாரம் இருக்குது மேடம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய ஆடியன்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு சரவணபவன் மாதிரி ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடியவங்க அங்கே போய் சாப்பிடக்கூடிய ஆடியன்ஸ் அங்கே போகிறாங்க. தள்ளுவண்டி கடைக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. நாங்கள் தள்ளுவண்டியாக இருந்தாலும் தி பெஸ்ட் தள்ளுவண்டி. பென்ஸு காரில் வரவங்களும் எங்களை லைக் பண்ணுவாங்க, ஒரு சாதாரண மொப்பட்டில் வரவங்களும் எங்களை லைக் பண்ணுவாங்க, நடந்து போகிறவங்களும் லைக் பண்ணுவாங்க. அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹீரோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அண்ட் இந்த படம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியை தாண்டி கதையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ரீரிலீஸ் நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை தாண்டி வசூல் அதிகமாக பண்ணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை மேல் நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை. அந்த கதை வந்து அவ்வளோ ஒரு அப்ரப்டான ஒரு கதை மேடம். என்னுடைய ரிக்வெஸ்ட் தலை ரசிகர்களுக்கும் சரி, தளபதி ரசிகர்களுக்கும் சரி, தலையும் தளபதியும் எப்படி ஆதரிச்சிங்களோ, உங்கள் சிவகார்த்திகேயன் சார் எப்படி ஆதரிச்சிங்களோ, தனுஷ் சார் எப்படி ஆதரிச்சிங்களோ, அதே மாதிரி எங்கள் சிஎஸ்கே சின்ன சிவகார்த்திகேயன். ஐயோ காலி மீம் டெம்ப்ளேட் தான் சார். நீங்களே ஃபர்ஸ்ட் படம்ல சின்ன சிவகார்த்திகேயன் மேடம், நாங்கள் போட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா, இந்த நான் பேசக்கூடிய உங்களுடைய சேனலுடைய இன்டர்வியூவை 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதனால் நீங்களே சொல்லிடுங்க, இன்று முதல் நீங்கள் சின்ன சிவகார்த்திகேயன் என்று அழைப்பு. என்னன்னா இந்த அல்ல கிட்ட இடுப்பு கீழே ஒரு மாதிரி இழுத்து பிடிக்குதுங்க எனக்கு. நான் இவங்க என்ன கலாய்க்கிறாங்களா, நான் அவங்கள்ட்ட கலாய் வாங்கிட்டு கலாய்க்கல, அவங்க தான் கலாய்க்கிறாங்க. அதுதான் பரவாயில்ல. சி நீங்க நாங்க கலாய்க்கிற மாதிரி இருக்கும், படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க நீங்களும் கலாய்ப்பீங்க. துப்பாக்கி பிடிங்க சார்னு சொல்லி நீங்களே வாங்கி கொடுப்பீங்க. ஐயோ கடைசியில் தீபாவளி பாக்கி கொடுத்து தீபாவளிக்கு ஒரு பெரிய விஷயம் மேடம். ஒரு ஹீரோவுடைய ஜென்ரலாகவே ஏன் ஹீரோன்னு மட்டும் சொல்கிறேன், அவர் இருக்காருன்னு நான் சொல்லலை. அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது வந்து ஹீரோ தான். அதில் மாற்றமே கிடையாதுங்க. சரி, நீங்கள் எத்தனை கோயிலில் கற்பூரடி சத்தியம் பண்ண சொன்னாலும் அத்தனை கோயிலையுமே கற்பூரடி சத்தியம் பண்ணுறதுக்கு நான் ரெடி. இந்த படத்தில் அந்த நடிப்பு, அவருடைய எக்ஸ்பிரஷன் அதாப்பட்டதுங்க. ஒரு இதெல்லாம் டைரக்டர் நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வச்சிருந்தேன் சார், நான் வச்சிருந்தேன், கையில் எழுதி வச்சிருக்கேன். பாயிண்ட் ரைட் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு நடிப்பு வந்துங்க. நடிக்கிறது கூட எல்லாரும் பண்ணிடலாங்க. பட் ஒரு நம்ம நடிக்கிறோம், நம்ம ஃப்ரேமில் கூட இருக்கவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தங்க நடிக்க தெரியல அப்படின்னா அதை வந்து அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லி கொடுப்பார் ஸ்பாட்டில். சார் இதை இப்படி பண்ணுங்க மேடம், கொஞ்சம் இப்படி அக்கா இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே. சரி, அதுதான் வேணும். தட்டி கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அதனாலேயே கடவுள் அவருக்கு மென்மேலும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். நான் இந்த இன்டர்வியூ தருணமாக நான் கேட்டுக்கிறேன். தனுஷ் சார் அவர் வந்து ரொம்ப வந்து ரோல் மாடலாக வந்து சில இடங்களில் தனுஷ் சார் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பார். உண்மையாகவே தனுஷ் சார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணிவு நம்ம தளபதி விஜய் சார் எந்த அளவுக்கு வந்து ஹம்பிளாக வந்து மக்கள்கிட்ட இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரும் வந்து அந்த ரொம்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணுறதோ சீன் போடுறதோ இல்லை. கடைநிலை ஊழியர்கிட்ட கூட ஒரு மரியாதை ரெஸ்பெக்டபுளாக சார் வாங்க, ஹாய் பிரதர், ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மரியாதையாக பேசுவார். அதுதான் வேணுங்கிறேன். ஸோ அது வந்து உண்மையாக எனக்கு கிடைச்ச ஹீரோ ஒரு பெரிய வரம் தான். எனக்கு ஒரு டவுட், திரும்பி உட்காந்துக்குவா, எனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி புகழ் தான் பிடிக்காது. இப்போதான் இவர் இப்படி புகழ்றாரு, இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி சொல்லி ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு டிசம்பர் ஜான் கிட்ட தான் சார் வந்து பழக்கமானாங்க. எனக்கு அது ஃபஸ்ட்டு பேசினதுல இருந்தே, சார் நீங்கள் கூட டெய்லி உங்கள் மூஞ்சி கண்ணாடியில் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மூஞ்சி நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் கிட்டத்தட்ட 10 வாட்டி 20 வாட்டி படம் பார்த்துட்டேன். நான் கேட்பேன், ஐ திங்க் அவருக்கு உங்க மேல லவ்வே வந்துருச்சு. ஐயோ அவரும் ஸ்ட்ரைட்டுங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்க அவருக்கு. இல்ல சார், ஒரு ஃபேன் பாய் என்னமோ இவங்க மேல தான் டவுட்டா இருக்கு. நான் அந்த லவ்ல ஃபேன் பாய் அடி வாங்கிருக்காங்க வெளிய வந்து ஃபேன் பாய் ஆயிட்டார். அந்த லவ் இப்ப கூட பாத்தீங்கன்னா பாய் ஆயிட்டாங்களா? ஏங்க அவர் பாய் தானங்க. ஏப்பா நீங்க உங்க பஞ்சத்துல என்னப்பா பண்றது? எனக்கு என்னமோ அவங்க தலைக்கு முன்னாடி ஒரு வானவில் தோடுது. வானவில் பாட்டு போடுவாங்க. யாருக்கறதுல அப்படிதாங்க தோணும். இல்ல எனக்கு ஆக்சுவலி நானே விட்டு கேட்பேன், சார் எப்படி சார் இருந்தது? நான் ரொம்ப இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய ஜாஸ்தி. எனக்கு அந்த விஜய் டிவிக்கு நீங்கள் ஷோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் எப்போ சொன்னேன்னா 2 மணிக்கு ஷோ லான்ச் ஆகுது, கரெக்டாக 2:01 சொல்கிறேன், அப்போ தான் என்னோட இன்ட்ரோ வருது. அது வரைக்கும் எனக்கு என்ன இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னா, என்னோட போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா விஜய் டிவியில் நான் இல்லைனா அந்தளவுக்கு நான் பயந்து சென்சிட்டிவான ஒரு ஆள். நான் அப்போ ரொம்ப டவுட்லேயே கேட்பேன், சார் உண்மையாகவே நீங்கள் 10 வாட்டி படம் பார்த்தீங்களா? இவன்லாம் கேட்பேன், 20 வாட்டி படம் பார்த்தியா? இப்படியடா வேற வழி, இவனுக்கு வேற வழி. ஓகே, அதை இப்போ சார்லாம் பார்த்துட்டு, சார் 20 வாட்டி பார்த்துட்டேன் சார், ஒரு இடத்த கூட எனக்கு போர் அடிக்கல சார். ஸோ எனக்கு என்னன்னா, நான் இதெல்லாம் ஆக்சுவலி இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்னா,
எங்கேயோ நான் பண்ண கர்மா, எங்கேயோ நான் பண்ண ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட், அது உடைய இதுதான் நான் பார்ப்பேன். உடைய எனக்கு இப்பயும் சொல்கிறேன், படம் ஓடுது, அடுத்த படம் வருது, படம் நல்லா இருக்குது, அடுத்த படம்லாம் தாண்டி இந்த வார்த்தைகள் நான் வாங்குறல. என்னைக்கோ ஒரு நாள் இவனுக்கு நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன்ல, இன்னைக்கு இங்கே இருக்கான்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் என்னை கூட்டு போகும் தான் நான் நம்புவேன் என்னைக்கு. ஸோ எனக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நான் சாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர். இவன் நம்மள மறந்துடுவான், சொல்ல முடியாது. அதான் கொஞ்சோண்டு கேப் போட்டு அடிச்சிட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவாவே போயிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களை கோத்து விட போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க், ரெண்டு பேருமே இப்போ எல்லாருமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கனால இது டாஸ்க் இல்ல, சாரோட ஆசை. இது கருமமா? இது ஏன் பக்கம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க. அதாம கருமம். ஓகே, நீங்க வந்துட்டு நான் ஒன்னு லைக் நான் ஒரு கியூ கொடுப்பேன். நீங்க ப்ரொடியூசரை பத்தி பாசிட்டிவா சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும். அதே மாதிரி டைரக்டர் பத்தி பாசிட்டிவா சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும். எல்லாம் கற்பனை. அவ்வளவு இருக்கு உள்ள. ஓகே, ஸ்டார்ட். ரெடி? நான் வந்து கிளாப் தட்டறேன். அதான் உங்களோட கியூ. சரிக்கா, உங்க இஷ்டம். யாரு? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். பாசிட்டிவ். ஆக்சுவலி சார் வந்து நான் வந்து என் லைஃப்பில் கடவுள் கொடுத்த ஒரு வரத்தில் ஒரு இன்னொரு வரமாக சாரை நான் பார்க்குறேன். லிட்ரலி நான் ரொம்ப காடில் நான் ரொம்ப டிவோஷனல். நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் எப்படி நம்புவேன்னா, இவங்கனால லைஃப் தாண்டிச்சு நான் பார்க்க மாட்டேன். அவர்னால தான் அவர் கொடுத்த பர்சன்ஸ் அங்கங்கே இருப்பாங்க. ஸோ எப்படி தனுஷ் சார் இருந்தார், எப்படி விஜய் டிவியில் எனக்கு பிரதீப் சார் இருந்தார், அந்த மாதிரி எனக்கு ஒரு படத்தில் சினிமாவில் வந்து சார் வந்து நான் ரொம்ப பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். இல்லை ஆக்சுவலி உண்மை தான். நீங்கள் வேறு வழி இல்லாமல் நெகட்டிவ்ன்றதுனால ஆக்சுவலி சார் டயட்ல இருக்க மாட்டாரு. ஒரு மாதிரி அது என்ன, வீட்டுக்கு ஃபேமிலிக்கு டைமே தர மாட்டேன்றாரு, அட்டென்ஷனே கொடுக்க மாட்டாரு. வீட்டில் ஒய்ஃப் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், குழந்தைங்க அட்டென்ஷன் தர மாட்டாரு. நைட்டு 2 மணி 3 மணிக்கு ஆஃபீஸில் திருமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் லவ் பண்ணுறான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி இந்த திருமலையன் கேங் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ்லேயே ஒரு 2 o'clock அட்டி போட்டுனே இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. சார் வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து ஃபேமிலி டைம் தரணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் தரவே மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். என்னை விட வீட்டில் மேமுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய மைனஸ் எனக்கு, அது பிடிக்காத ஒரு மைனஸ். ஆனால் அப்படி நீங்கள் சொல்லுவேன். ஆனால் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, ஆனிவர்சரி அன்னைக்கு 2 பேங்கிள் வாங்கி கோல்டில் கொடுத்தாரு சார். அந்த அளவுக்கு லவ் கொடுப்பாரு சார். சார் வந்து என்னதான் அவங்களுக்கு லவ் கொடுத்தாலும் இதை விட தாண்டி உயிரே அவர் கொடுத்துருக்காரு. இங்கே லவ் தான் கொடுத்துருக்காரு, உயிரே வீட்டில் கொடுத்துருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியல. எம்ஜிஆர் பார்த்துருக்கேன், சிவாஜி பார்த்துருக்கேன், இப்போ டைரக்டருக்கு. இப்போ பாருங்க, கிளாப் நான் அடிக்கிறேன். என்ன அடிக்கணும் சொல்லு. ரெடி பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ் போலாம். நெகட்டிவ் போக முடியாதா? சரி இருங்க, நான் பாப்பா என்ன சொல்றேன். ரெடி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். யா பாசிட்டிவ். இல்ல என்னடா, கதை நல்லா பண்ணுவான், ரைட்டிங் நல்லா எழுதுவான். ஆனா எனக்கு காசு கேட்டா நிறைய காசு கேட்பான். ரைட்டிங் இன்னும் 10 படம் பண்ண மாதிரி காசு கேட்பான். ஐயோ பாசிட்டிவா, ஐயோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிட்டு இருக்கேன். ஆமா சரி மறுபடியும் இல்ல இது பாசிட்டிவாவே இருக்கட்டும். 10 படத்துல நான் நிறைய காசு வாங்கியிருக்கேன்னு இருக்கட்டும். இப்போ நெகட்டிவ் வருதா? நெகட்டிவ் வந்து சாருக்கு வந்து அந்த ஒரு உள் உணர்வு ஜாஸ்தி எப்பயுமே. இப்போ நீ அடுத்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாரு, நீ எல்லாம் உன்னை நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாரு. என் மேல சம காண்டில் இருக்கான். இப்போ வெளியே தான் இப்படி இருக்கான், உள்ள செம்மையா எரிச்சு என் மேல சம கோவத்தில் இருக்கான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் ஆஃப் பண்ணிட்டே இருக்கான். நான் 10 பேர். ஏன்னா இவன் எப்படின்னா யூடியூப்ல வந்து ரொம்ப எல்லாரையும் வந்து ஆஃப் பண்ணி கேட்டு, அதனால இவன் என்ன பண்றான், மனசுக்குள்ள வந்து இவனை எப்படி ஆஃப் பண்றது, இரு ஆஃப் பண்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள கங்க விட்டுட்டு இருக்கான். இதை கவுண்ட் போட்டு சார் லைட் ஆஃப் பண்ணலாம், நீங்க ஜோதி சார். இன்னும் எல்லா ஜோக்கும் சிரிக்கிறாங்க. நம்ம மனசு சங்கடப்படக்கூடாது சிரிக்கிறாங்களா? இல்ல டைரக்டர் இன்னைக்கு அவங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் அவர் சிரிக்கிறாரு, அதனால கோபப்படாம இருக்கு. ஜோதினா வெளிய போனா போடா. அதனால சிசி நான் 2 பேருமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு தாண்டி ஒர்க் வைஸ் இவன் வந்து கதையா இன்னைக்கு இவன் பண்ண எப்படி சார் சொல்றாரு, இவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால நான் வாங்கியிருக்கேன்னு. அந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் அது கதையா இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அவன் ஏன் கொடுத்தான், நான் அதை வந்து நிறைய ஆல்பபெட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன். சார் Z வரைக்கும் ஆல்பபெட்ஸ் போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து இது ஓவரால் டீம் தான். ஸோ எனக்கு அடிச்சாலும் பிடிச்சாலும் குடும்பத்தை நீங்க விட்டு தருவீங்களா? அதான் விதை நான் போட்டது பதிவு பண்ணிக்கிறாரு. இவரு போட்டாரு, விதைய போட்டாரு, அறுவடை பண்ணது, விவசாயம் பண்ணது, தண்ணி ஊத்துறது, டெய்லி கஞ்சி தூக்கிட்டு போனது, அந்த மாதிரி சார் ஜோக்ஸ் அபார்ட் எனக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு தாண்டி குட் நல்லா வருவான் லைஃப்ல. ஸோ அதே மாதிரி சாருக்குலாம் நான் வாழ்த்த முடியாது, சார் தான் என்ன வாழ்த்தணும். அதனால அவர் நிறைய வாழ்த்திட்டாரு. எஸ். ஸோ சூப்பர், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது ஒரு டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா வைபா இருக்கிறது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதே மாதிரி படமும் இதே மாதிரி வைபா இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். படம் கண்டிப்பா தியேட்டர்ல பெரிய வெற்றி அடையணும். ஸோ மாலைமலர் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.